நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சிந்துவெளி சீர்காத்து புகழ் காத்து தென்னாடு வந்த குலமே, திருவுடைய சோழனவன் செம்மான் புகார் நகரில் திருக்கோயில் கொண்ட குலமே, என் தமிழர் நாடெங்கும் இறைப்பணியே பெரிதென்று எந்நாளும் செய்த குலமே, காவிரியின் பெருமாட்டி கவின்மதுரை நகர் தன்னை கனல் சூழ வைத்த கதையும், நாவசையும் போதெல்லாம் நாடசையும் படி நின்ற நல் வளையா பதியின் கதையும், காவியங்கள் 5 3 தலை தூக்கி காட்டியதும் எங்கள் குலமே. அது மட்டுமா, 1000 பேர் கற்கின்ற கழகத்தை அண்ணாமலை நாட்டினான், அவனோடு போட்டியிட அத்தனையும் தான் தந்து அழகப்பன் முடிசூட்டினான். சாதி வெறி கொண்டவன் போல் கவிதையை எழுதினேன், தவறல்ல உண்மை சொன்னேன், தர்மத்தை பாடுவது சாதி வெறி ஆகாது, தமிழுக்கே நன்மை என்பேன் என்று வண்ண கவிதையாய் வடித்து வைத்தான் கண்ணதாசன். இன்னைக்கெல்லாம் அமெரிக்கா பக்கத்து வீடாயிருச்சு. கரெக்டா? எல்லாமே வீடியோ காலில் பார்க்குறோம், பேசுகிறோம். அமெரிக்கா பக்கத்து வீடாயிருச்சு. ஆனால் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது, பக்கத்து வீடு அமெரிக்காவாயிருச்சு. அண்ணே அண்ணமண்டி ஆயா அப்பத்தா சித்தி சித்தப்பான்னு உறவுகளாலேயே நிரம்பி வழிந்தன நம்முடைய குடும்பங்கள். அன்னைக்கு ஃபேமிலி அட்டாச்சாக இருந்தது, வெளியில் கொல்லப்புறத்தில் பாத்ரூம் டிட்டாச்சாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாத்ரூம் அட்டாச் ஆயிருச்சு, ஃபேமிலி டிட்டாச் ஆயிருச்சு. இப்போ அந்த பெரிய குடும்பங்களில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, கணவன் மனைவியை ஒரு 10 நிமிஷம் தான் பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கும். ஆனால் 10 வருஷத்தில் 10 புள்ள பெப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நாள் முழுக்க கூடவே தான் இருக்காங்க. தெருக்கு தெரு மகப்பேறு மருத்துவமனைக்கு பதிலாக ஃபர்டிலிட்டி சென்டர் உருவான காலத்தில் நம்ம இருக்கோம். அப்போ என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில் நாம் இருக்கிறோம்? தனித்துவம் வேணும், இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு நினச்சி நம்முடைய உறவுகள்கிட்ட இருந்து தள்ளி போய் நம்ம ஒரு அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழவில்லை என்பதற்கு இதுவே ஒரு சான்று. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. தொடர்ந்து நம்முடைய சிறப்பு விருந்தினர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி கபிலா விசாலாட்சி அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்களை பேச அழைக்க மதிப்பீட்டுக்கும் மரியாதைக்கும் உரிய மெய்யப்பன் அண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இப்போது நம்முடைய பேசுவதற்காக வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் திருமதி கபிலா விசாலாட்சி. இவர்களை பற்றி உங்களுக்கு இந்த டிவி, ஏன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே டிவி நிறைய பார்ப்பீங்க, அதில் விஜய் டிவி பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. வெறுமனே சீரியலை மட்டும் பார்த்துட்டு போகாமல் ஒரு நல்ல நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது, அதை பார்த்துருந்தா நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அதில் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு அப்படிங்கிற இதில் அவங்க பங்கு பெற்றாங்க. முதல்லலாம் இந்த யாரோ ஒரு பொண்ணு பேசுச்சு கபிலா அப்படின்ன உடனே அப்புறம் பார்த்தா அது யாருன்னு பார்த்தா செட்டியார் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து நாங்கள்லாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதனுடைய விளைவு தான் இந்த மீட்டிங்க்கு எப்படியும் அவங்கள கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணி அவங்கள கேட்ட உடனே சரி நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சின்ன வயசு, அதில் இவ்வளவு சிறப்பாக சொற்பொழிவு ஆற்றிட்டுருக்குறாங்க. அவங்க பிறந்தது காரைக்குடி அருகே ஒரு சிறு கிராமம் நாற்றசங்கோட்டை கபிலா விசாலாட்சிக்கு. மனம் முடித்ததோ கொப்பனாப்பட்டி திரு சாமிநாதன் அவர்களை. ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது சிறகு முறிக்கும் கூண்டல்ல, சிறகு விரிக்கும் கூடாகவும் முடியும் என்பதை கண்கூடாக கண்டவர். ஏன்னா எல்லோரும் கல்யாணம் பண்ண உடனே நம்ம புருஷன் சொல்கிறத கேட்கணும், மாமியார் சொல்கிறத கேட்கணும்லாம் இல்லாமல் அது அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ தூரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு புரிதலோடு இருக்கிறதுனால அவங்களோட இன்னும் நல்லா சிறப்பாக சொற்பொழிவெல்லாம் ஆற்ற முடியுது. திருமணத்திற்கு பிறகும் பட்டம் மேற்படிப்பு, அதாவது என்னென்னா முதல்ல தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் மதுரையில் படிச்சிருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் MBA பண்ணியிருக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகும் பட்ட மேற்படிப்பில் கருவறையில் குழந்தையோடு வகுப்பறையில் வாசம் செய்து அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள பற்றி. தங்கமென மகவும் பெற்று 2 தங்க பதக்கங்களும் பெற்று ஷீ இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட். தீரா காதலோடு இன்னும் படித்து வருகிறார். தேசிய தொழில்நுட்ப கல்லூரியில் PhD. NIT ட்ரிச்சியில் ஷீ இஸ் டூயிங் ஹர் PhD ப்ரோக்ராம். அருகிருக்கும் மனிதரையெல்லாம் அன்போடு ஆரத்தழுவும் பாசிட்டிவ் எனர்ஜி இவரது மந்திரச்சாவி. அறிவு தேடல் இவரின் ஆராய்ச்சி படிப்பென்றால் ஆன்ம தேடலோ அண்மை தமிழ். ஆற்றிய சொற்பொழிவுகள் ஏராளம். விஜய் TV தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு மூலம் உலகெங்கும் அறிய பெற்றவர். நமது நகரத்தார் குலப்பெருமைக்கு மேலும் மெருகு ஊட்டியவர். வாழ்க வளர்க கபிலா விசாலாட்சி. கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரிள நீரும் இனியன என்பேன். எனினும் தமிழை என் உயிர் என்பேன் கண்டீர். அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே, வரவேற்புரை நல்கிய செயலர் போற்றுதலுக்குரிய திரு வீர அருணாச்சலம் ஐயா அவர்களே, பர்மா தேக்கை செட்டிநாட்டு தேக்காக மாற்றியமைத்த போற்றுதலுக்குரிய ஐயா பழனியப்பன் அவர்களே, நகரத்தார்கள் கால் பதிக்காத துறை இல்லை என்று நமக்கு நிரூபித்து காட்டிய காவல்துறை துணை கண்காணிப்பாளர் போற்றுதலுக்குரிய திரு S. முத்துக்குமார் ஐயா அவர்களே, மரியாதைக்குரிய வைஸ் பிரசிடென்ட் அவர்களே, மேலை சிவபுரி சங்கத்தின் தலைவர் அவர்களே, மிக அழகாக 2 வரிகளில் நம்மை எல்லாம் கட்டுப்படுத்தி அமைதிப்படுத்தி உட்கார வைத்த தொகுப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற வீரப்பன் ஐயா அவர்களே, நன்றி உரை வழங்க இருக்கும் பொருளாளர் திரு மெய்யப்பன் ஐயா அவர்களே, அன்பு நகரத்தார் உறவுகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் மிக பணிவான வணக்கங்கள். நான் எத்தனையோ வெளி மேடைகளில் பேசினாலுமே நம்ம நகரத்தார் மேடைகளில் பேசும்போது எனக்கு ஒரு அலாதி பிரியம் உண்டு. ஏன்னா என்னதான் கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போனாலும் நம்ம தாய் வீட்டுக்கு வரும்போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, அந்த மகிழ்ச்சியை எனக்கு தருவதற்கு காரணமாக அமைந்த திரு மெய்யப்பன் ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி என் உரையை தொடங்குகின்றேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய கனிவான மனிதர்களை பார்த்திருப்போம். நிறைய பேர் நம்ம கிட்ட பாசமா பேசுவாங்க, அன்பா பேசுவாங்க, கனிவான மனிதர்களை பார்த்திருப்போம். ஆனால் அந்த கனிவே மனித உருவம் எடுக்கும் என்றால் அது நம் மெய்யப்பன் ஐயா அவர்கள் மட்டும்தான். ஏன்னா அவ்வளவு பிரியம், அவ்வளவு பாசம். ஃபாலோ அப், ஒரு ஆர்கனைசர் ஃபாலோ அப் பண்ணுவாங்க, எப்போ வரீங்க எப்போ போறீங்கன்னு. ஆனால் உண்மையாகவே பேத்தி திருச்சியிலேருந்து சென்னைக்கு வந்தால் எவ்வளோ அக்கறையோடு ஃபாலோ பண்ணுவாங்களோ அந்த மாதிரி என்னுடைய உண்மையான ஐயாவாக இருந்து என்னை ஃபாலோ அப் செய்த ஐயப்பன் ஐயா அவர்களுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்கள். இன்னைக்கெல்லாம் அமெரிக்கா பக்கத்து வீடாயிருச்சு, கரெக்டா? எல்லாமே வீடியோ காலில் பார்க்குறோம், பேசுகிறோம். அமெரிக்கா பக்கத்து வீடாயிருச்சு. ஆனால் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியாது, பக்கத்து வீடு அமெரிக்காவாயிருச்சு. அண்ணே அண்ணமண்டி, ஆயா அப்பத்தா சித்தி சித்தப்பான்னு உறவுகளாலேயே நிரம்பி வழிந்தன நம்முடைய குடும்பங்கள். அன்னைக்கு ஃபேமிலி அட்டாச்சாக இருந்தது, வெளியில் கொல்லப்புறத்தில் பாத்ரூம் டிட்டாச்சாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு பாத்ரூம் அட்டாச்சாக ஆயிருச்சு, ஃபேமிலி டிட்டாச்சாக ஆயிருச்சு. ஆனால் கனடாவாகட்டும், ஆஸ்திரேலியா ஆகட்டும், UK ஆகட்டும், எந்த நாடுகள் எடுத்துட்டீங்கனாலும் ஒரு சமூகமே இன்றைக்கும் உறவாக இருக்கிறது என்றால், ஒரு சமூகமே இன்றைக்கும் குடும்பமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய நகரத்தார் சமூகம் மட்டும்தான். ஒரு வீட்டில் செட்டியாரும் ஆச்சியும் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு காலிங் பெல் அடிக்கிறாங்க. அடித்தோடனே ஆச்சி போய் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்தோடனே வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டுட்டு 3 முதியவர்கள் நிற்கிறாங்க, பெரிய தாடியோட நிற்கிறாங்க. அவங்க பேரை கேட்டோடனே ஒருத்தர் பேர் சொல்றாரு, என்னுடைய பெயர் அறம் அப்படின்றார். இன்னொருத்தர் சொல்றார், என்னுடைய பெயர் புகழ் அப்படின்றார். 3ஆவதா நிற்கிறவர் சொல்றார், என்னுடைய பெயர் செல்வம் அப்படின்னோடனே ஆச்சி வாஞ்சையோட 3 பேரையும் உள்ள வாங்க வாங்கன்னு அழைக்கிறாங்க.
உடனே இந்த முதியவர்கள் சொல்றாங்க, இல்ல ஆச்சி, நாங்க யாராவது ஒருத்தர் தான் வருவோம், நீ யாராவது ஒருத்தர் முடிவு பண்ணி உள்ள கூப்பிடுங்கன்னு சொல்றாங்க. ஆச்சிக்கு ஒரே குழப்பம், யாரை கூப்பிடுறது அப்படின்னு. உள்ள வராங்க. ஏற்கனவே சோஃபால விருந்தாளி ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தார். அவர் சொன்னார், ஆச்சி புகழ்னு பேர் வச்சவரை உள்ள கூப்பிடுங்க, நான் இன்னார் வீட்டில் எனக்கு தொடர்பு இருக்குன்னு நானும் பெருமையாக சொல்லிப்பேன், அதனால புகழ்னு பேர் வச்சவங்களை கூப்பிடுங்க அப்படின்றாங்க. ஆனாலும் ஆச்சிக்கு மனசு கேட்கல. கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. கிச்சனில் ஒரு அம்மா பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க, வீட்டில் வேலை செய்கிறவங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆச்சி செல்வம்னு பேர் வச்சவரை கூப்பிடுங்க, எனக்கு அப்பப்போ உதவியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனாலும் ஆச்சிக்கு மனசு கேட்கல. நம்ம ஆச்சி என்ன பண்ணுறாங்க, போய் செட்டியார்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி 3 பேர் வந்திருக்காங்க, நான் யாரை கூப்பிடட்டும்னோடனே செட்டியார் கொஞ்சம் கூட யோசிக்காம அறம் அப்படின்னாரு. சரி, ஆச்சியும் செட்டியார் சொன்னா சரியா தான் இருக்கும்னு வாசலுக்கு போய், அண்ணன் மன்னிச்சுக்கணும், அறம்னு பேர் வச்சவங்க மட்டும் உள்ள வாங்க அப்படின்னு சொன்னோன்னே 3 பேரும் உள்ள வந்தாங்க. நான் ஆச்சிக்கு ஒண்ணுமே புரியல. நான் ஒருத்தர் தானே உள்ள வருவேன்னு சொன்னீங்க அப்படின்னோடனே இந்த அறம்னு பேர் வச்சவர் சொன்னார், நீங்க புகழ்னு பேர் வச்சவரை கூப்பிட்டுருந்தீங்கன்னா அவர் மட்டும்தான் வந்திருப்பார், செல்வம்னு பேர் வச்சவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் மட்டும்தான் வந்திருப்பார், ஆனால் நீங்கள் அறத்தை அழைத்தால் புகழும் செல்வமும் உங்களை தேடி வரும்னு சொன்னார். இன்னைக்கும் நம்முடைய நகரத்தார்கள் அறத்தின் வழி நிற்பதால் தான் புகழும் செல்வமும் நிலைத்து நிற்கிறது. மறுத்துவிட முடியுமா? ஒரு செட்டியார் என்ன பண்ணாரு, இது உண்மையாவே நடந்த சம்பவம். வேர்க்க விறுவிறுக்க ஒரு கோயிலுக்கு போனார். கோயிலுக்கு போய் விழா கமிட்டிகிட்ட மஞ்சப்பையிட்ட இருந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் எடுத்து நன்கொடை கொடுத்தார். நன்கொடையை வாங்கி வச்சுட்டு விழா கமிட்டிக்காரங்க கேட்டாங்க, ஐயா நீங்கள் இவ்வளோ தூரம் நடந்து வந்தீங்களே, ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்திருக்கப்படாதா, வேர்க்க விறுவிறுக்க வந்திருக்கீங்களே அப்படின்னோடனே அந்த செட்டியார் சொன்னார், இல்லை நான் ஆட்டோ கேட்டேன், 100 ரூபாய் கேட்குறாங்க, 50 ரூபான்னா கூட நான் கொடுத்து வந்திருப்பேன், 100 ரூபான்னா சரிப்பட்டு வராது, அதனால நடந்தே வந்துட்டேன், பக்கத்தில் தானே இருக்குது கோவில், அதனால நடந்தே வந்துட்டேன்னு சொன்னார். உடனே விழா கமிட்டிக்காரங்க கேட்டாங்க, என்ன 100 ரூபாயை மிச்சப்படுத்தி என்னென்ன பண்ண போறீங்க, 1 லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுக்குறீங்க, இந்த 100 ரூபாயை மிச்சப்படுத்தி என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டோன்னே அந்த செட்டியார் சொன்னார், ரொம்ப அழகான ஒரு பதில் சொன்னார், அடுத்த வருடம் சிவன் கோவிலுக்கு நான் 1,100,000 ரூபாயாக நன்கொடை கொடுப்பேன்னு சொன்னார். அதனாலதான் சொன்னாங்க, செட்டியார் சிக்கனம் சிவன் கோயில் வாகனம் என்றார்கள். சரி, நம்ம செட்டியார் தான் இப்படின்னா ஆட்சிமார்கள், ஒரு ஆட்சியும் செட்டியாரும் இளநி குடிக்க போயிருக்காங்க, காரில் போயிருக்காங்க. காரை ஓரமாக நிப்பாட்டிட்டு இளநி கடைக்காரர்கிட்ட விலை கேட்டிருக்காங்க. இளநி கடைக்காரர் சொன்னார், ஒரு இளநி 50 ரூபா ஆச்சு. இன்னொன்று ஆட்சிக்கு என்ன 50 ரூபாயெல்லாம் சரிப்பட்டு வராது, நீங்கள் 40 ரூபான்னு போடுங்கண்ணே அப்படின்னு பேரம் பேசுகிறாங்க. செட்டியார் பக்கத்தில் அமைதியாக நிற்கிறார். ஏன்னா நம்ம செட்டியார்கள் எப்பயுமே ஆட்சி பேசினா சரியாக தான் இருக்கும்னு அமைதியாக ஒதுங்கி நின்றுவாங்க. ஏன்னா அந்த காலத்திலேயே பெண்கள் அடிமைப்பட்டு இருந்த காலத்தில் கூட நம் செட்டியார்கள் மட்டும்தான், நான் எதுனாலும் வீட்டில் கேட்டு சொல்கிறேன், ஆட்சிகிட்ட கலந்துட்டு சொல்கிறேன்னு ஆட்சிகளுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே சமூகம் நம்முடைய நகரத்தார் சமூகம் தான். அல்ல, ஆட்சி பேசட்டும்னு செட்டியார் ஓரமாக நிற்கிறாங்க. ஆட்சியும் மூச்சை பிடிச்சி பேரம் பேசி பார்க்குறாங்க. அவர் 40 ரூபாய்க்கு நான் தரவே மாட்டேன்றார். கடைசியில் சரியாச்சு, நீங்கள் இம்பிட்டு கேட்கறதுனால ஒரு இளநி 45 ரூபான்னு தர்றேன், 2 இளநி 90 ரூபா வாங்கிக்கிங்க அப்படின்னு இளநி கடைக்காரர் சொல்லிட்டார். சொன்னோடனே சரின்னு இளநியை குடிச்சிட்டு ஆச்சி பர்ஸை காருக்குள்ளே வச்சுருக்காங்க. காரில் போய் அவங்க மணி பர்ஸை எடுக்க போகிறாங்க. இந்த எடுக்க போன அந்த வினாடியில் ஒரு லாரி அந்த இளநி போட்டிருந்த ட்ரை சைக்கிளில் இடிச்சிருச்சு. ட்ரை சைக்கிள் உடஞ்சிருச்சு, இளநி பூரம் ரோட்டில் உருண்டு ஓடிருச்சு. அந்த இளநி கடைக்காரர் ரொம்ப சோகத்தில் தலையில் கை வச்சுட்டு என் பொழப்பே போச்சே அப்படின்னு வருத்தத்தில் உட்காந்துருந்தோன்னே ஆச்சி அதை பார்த்துட்டு 15,000 ரூபா அவங்களோட மணி பர்ஸ்லேருந்து எடுத்து அந்த இளநி கடைக்காரர் கொடுத்தாங்க. இது அந்த ஆச்சி என்கிட்ட சொன்னாங்க. சொன்னோடனே நான் கேட்டேன், ஏன் ஆச்சி 50 ரூபாய்க்கு 40 ரூபா தான்னு பேரம் பேசுனீங்களே, 15,000 தூக்கி கொடுக்குறீங்களே? அந்த ஆச்சி சொன்ன பதில் என்ன தெரியுமா? 50 ரூபாய்க்கு 40 ரூபான்னு பேரம் பேசினது வணிகம், 15,000 ரூபாய் நான் தூக்கி கொடுத்தது தர்மம். வணிகத்தில் தர்மம் கிடையாது, தர்மத்தில் வணிகம் இருக்காதுன்னு சொன்னாங்க. அந்த ஆட்சி வேற யாரும் இல்லை, நம்முடைய இந்த புதுவயல் நகரத்தார் சங்கத்தை சார்ந்த சாத்தப்பா சுப்பிரமணியன் அவர்களினுடைய மகள் தமிழரசி கருப்பையா அவர்கள். தர்மத்தில் சிறந்தவர்கள் நகரத்தார்கள் என்பதற்கு இதைவிட வேற என்ன சாட்சி வேண்டும்? இந்த மாதிரி தர்மத்தையும் சைவத்தையும் தமிழையும் வளர்த்த, இன்றைக்கும் வளர்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சமூகம் என்றால் அது நம்முடைய நகரத்தார் சமூகம்தான்.
ஆனால் அடுத்த தலைமுறை கிட்ட வந்தீங்கன்னா நம்முடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகள் அதே மாதிரி வளர்க்குறாங்களா அப்படின்னு நம்ம கேட்டு பார்க்கணும் நம்மளையே. ஏன்னா இது ஒரு அழகான ரிலே ரேஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒருத்தர் வேகமாக கையில் ஒரு குச்சி இருக்குல்ல, அது பேட்டன்னு சொல்லுவோம். அதை ஓடி வந்து அடுத்தவர்கிட்ட கொடுக்கணும். அந்த குச்சியை வாங்கிட்டு போய் அவங்க அடுத்தவங்ககிட்ட கொடுக்கணும். அந்த குச்சி சரியாக ஒரு 4 பேர் கையில் இருந்து கடைசி ஆளுக்கு போனாதான் அந்த ரிலே ரேஸில் அவங்க ஜெயிக்க முடியும். அது மாதிரி நம்முடைய முன்னோர்கள் அந்த பேட்டனை நம்மிடம் சரியாக ஓடி வந்து கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது அந்த பேட்டனை அதே பண்பாடோடு ஒழுக்கத்தோடு அடுத்த தலைமுறையிடம் சேர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்திலே இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ண தெரியுது, ஆனால் அத்தையை வாங்கன்னு கேட்க தெரில. முதல்ல வந்திருக்கிறது அத்தனே தெரில. அதுதான் இங்கே பெரிய விஷயம். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்கள்லாம் ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க, என் பிள்ளை வந்து இன்காக்னிட்டோ டேப் யூஸ் பண்ணுவான், சாட் ஜிபிடி தெரியும், ஆன்லைனில் எல்லாமே பண்ணுவான், அத்தனை ஆப்பை டவுன்லோட் பண்ணுவான்னு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது பெருமை. 4 பேரை நிற்க வச்சு உறவுகளை நிற்க வைங்க. அண்ணனையும் அண்ணமண்டியையும் அக்காவையும் ஆச்சி எல்லாரையும் நிற்க வச்சு ஒவ்வொரு உறவோட பேர் என்னன்னு பிள்ளைங்களை சொல்லுங்க. அந்த பிள்ளைகள் சரியாக சொன்னார்கள் என்றால் அதுதான் நாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளை சரியாக வளர்த்ததற்கான சான்றாக இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு வாங்கன்னே கேட்க தெரில. யாராவது வீட்டுக்கு விருந்தாளி வந்தா பிள்ளைங்க போய் உள்ள உட்காந்துக்கிறாங்க ரூம்குள்ள. கேட்கறதுக்கு ரொம்ப வலியாக தான் இருக்கு. வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தா பிள்ளைய வாங்கன்னு கேளுப்பா அப்படின்னு அம்மாவோ அப்பாவோ போய் பிள்ளைங்கிட்ட சொன்னா வந்து இருக்கிறது உங்க சொந்தக்காரங்க, நான் ஏன் வாங்கன்னு கேட்கணும்னு அந்த பிள்ளை நினைக்குது. நான் நல்ல ட்ரெஸ் போடலை, நான் அழகாக ட்ரெஸ்அப் பண்ணி இல்லை, நான் ஏன் அந்த வந்திருக்கிறவங்கள வாங்கன்னு கேட்கணும் அப்படின்னு அந்த பிள்ளை நினைக்குது. அப்போ உறவுகளை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா உறவுகள் வீட்டுக்கு வரும்போது நேராக சோஃபாவில் உட்கார மாட்டாங்க. நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காய்கறி நறுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கிச்சனில் நேராக கிச்சனுக்கு தான் வருவாங்க. அந்த ஃபார்மாலிட்டியே கிடையாது. கிச்சனுக்கு வந்து அரிசியை களைஞ்சிக்கிட்டே தான் உங்ககிட்ட பேசவே ஆரம்பிப்பாங்க. அந்த அளவு உறவுகள் எல்லாம் நம்முடைய சொந்தமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை உறவுகள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா பிள்ளைக்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாம் நடக்குது, பிள்ளைக்கு குவார்டர்லி எக்ஸாம் நடக்குது, வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறோம். எல்லா நாளும் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அதுவும் இந்த 100% அட்டண்டன்ஸ் வாங்குற பிள்ளைங்களை பார்த்தாலே எனக்கு கோபமாக வரும். 100% அட்டண்டன்ஸ் வாங்கி அந்த பிள்ளை என்ன பண்ண போகுது? பிள்ளை ஸ்கூலுக்கு போனால் பாடத்தை மட்டும்தான் கற்றுக்கும். ஆனால் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தால் வாழ்க்கையை கற்றுக்கும். பாடத்தை கற்றுக்கொள்வதை விட வாழ்க்கையை கற்றுக்கொள்வது தான் அவசியம். நம்ம பிள்ளைங்கள்லாம் இன்னைக்கு இப்படி மாறி போயிட்டாங்கன்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னவா இருக்க முடியும்? எல்லா வீட்டிலும் ஒற்றை பிள்ளைகள், சிங்கிள் சைல்டு, அட்ஜஸ்ட் பண்ண தெரியல, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பொண்ணு சொல்கிறா, அக்கா எனக்கு ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்றா. நான் காலேஜ் படிக்கும் போது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற வார்த்தையை நம்ம யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனா என்னன்னே தெரியாது. நம்ம யாராவது சொல்லியிருக்கோமா டிப்ரெஷனாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு? ஆனால் இன்னைக்கு இளம் தலைமுறை பிள்ளைகள் ரொம்ப அசால்ட்டாக சொல்கிறாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு. ஆனால் நான் அந்த பிள்ளைகிட்ட போய் கேட்டேன், என்னம்மா உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னோடனே அந்த பிள்ளை சொல்லுது, நான் அமேசானில் ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன்க்கா நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு, அந்த ட்ரெஸ்ஸு சைஸு மாற்றி வந்துருச்சு, அதனால எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுங்குது. ஒரு அமேசானில் ட்ரெஸ்ஸு மாற்றி வந்தால் கூட அதை கூட அந்த பிள்ளையால் ஏற்றுக்க முடியல. நானும் எனக்கும் ஒரே ஒரு பையன்தான், சும்மா சொல்லக்கூடாது, ஒரே ஒரு பையன்தான். ஏன்னா பிள்ளைய வளர்க்குறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆயாவும் வேலைக்கு போகிறாங்க, அப்பத்தாவும் வேலைக்கு போகிறாங்க, நம்மளும் வேலைக்கு போகிறோம், பிள்ளைய வளர்க்க முடியல. ஆனாலும் நான் ஒரு பிள்ளை போதும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க. அட்மிட் ஆனோடனே அடுத்த செகண்ட் ஃபோன் போனோடனே எங்கள் அத்தை வீட்டு வாசலில் வந்து நின்னாங்க. அன்னைக்கு ராத்திரியே எங்கள் பெரியம்மா வந்தாங்க, அடுத்த நாள் காலையில் எங்கள் சித்தி வந்தாங்க. அப்போதான் புரிஞ்சுது, நான் இல்லைனாலும் அம்மாவும் அப்பாவும் இல்லைனாலும், எனக்கு என்ன எங்கள் அப்பத்தா இல்லை, ஆயா இல்லை, ஆனால் அம்மாவும் அப்பாவும் இல்லைனாலும் அந்த பிள்ளைக்கு கடைசி காலத்தில் கை தூக்கி விடுறதுக்கு ஒரு உறவு வேணும்னா ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக 2 குழந்தைகளாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, நம்முடைய நகரத்தார் சமூகத்தின் வளர்ச்சிக்கு. ஏன்னா இன்னைக்கு அண்ணன் சொன்னாங்க 48,000 புள்ளிகள் தான் இருக்கும். மற்ற சமூகத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சமூகம் எண்ணிக்கையால் சிறியது, ஆனால் எண்ணங்களால் பெரியது. அறச்செயல்கள் செய்வதற்கென்றே நாம் பிறப்பெடுத்தவர்கள். நடைப்பழகும் காலத்திலேயே கொடை பழகியவர்கள் நகரத்தார்கள். அதை தான் கண்ணதாசன் அழகாக ஒரு கவிதையாக எழுதுவார்.
சிந்துவெளி சீர்காத்து புகழ் காத்து தென்னாடு வந்த குலமே, திருவுடைய சோழனவன் செம்மான் புகார் நகரில் திருக்கோயில் கொண்ட குலமே, என் தமிழர் நாடெங்கும் இறைப்பணியே பெரிதென்று எந்நாளும் செய்த குலமே, காவிரியின் பெருமாட்டி கவின்மதுரை நகர் தன்னை கனல் சூழ வைத்த கதையும், நாவசையும் போதெல்லாம் நாடசையும் படி நின்ற நல் வளையா பதியின் கதையும், காவியங்கள் 5 3 தலை தூக்கி காட்டியதும் எங்கள் குலமே. அது மட்டுமா, 1000 பேர் கற்கின்ற கழகத்தை அண்ணாமலை நாட்டினான், அவனோடு போட்டியிட அத்தனையும் தான் தந்து அழகப்பன் முடிசூட்டினான். சாதி வெறி கொண்டவன் போல் கவிதையை எழுதினேன், தவறல்ல உண்மை சொன்னேன், தர்மத்தை பாடுவது சாதி வெறி ஆகாது, தமிழுக்கே நன்மை என்பேன் என்று வண்ண கவிதையாய் வடித்து வைத்தான் கண்ணதாசன். இன்னைக்கு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு, ஏன்னா நாங்கள் போயிட்டேன் திருப்பி இங்கே வந்துடுறேன். ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கு. அந்த ஒரு குழந்தை 48,000 புள்ளிகள் நகரத்தார்கள் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 100 வருஷம் கழிச்சும் இதே மாதிரி ஒரு நகரத்தார் சங்கத்தில் இதே மாதிரி ஒரு கூட்டம் நடைபெற வேண்டும் என்றால், ஒரு வீட்டிற்கு, அந்த குடும்பத்தின் வளர்ச்சிக்கு, நம்முடைய சமூகத்தின் வளர்ச்சிக்காவது 2 குழந்தைகளை ஒரு பெற்றோர் பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு சின்ன குழந்தைக்கு நம்ம என்னென்ன பாட்டு சொல்லித்தரோம்? இங்கே இருக்கிற சின்ன குழந்தை, ஹை, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாட்டு தெரியுமா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு தெரியுமா தெரியாதா? ஏன்னா இன்னைக்கு நம்ம குழந்தைங்க கிட்ட அந்த மாதிரியான பாடல்கள்லாம் சொல்லித்தரோம், கரெக்டா? உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, கத்திரிக்காய் எட்டி உதைச்சதும் அழுதுருச்சு, அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிருச்சு. இப்படி தேவாரமும் திருவாசகமும் பாடிட்டு இருந்த நம்ம சமூகத்துல நம்முடைய குழந்தைகளுக்கு இது மாதிரியான பாடல்களை சொல்லி கொடுக்கிறோம். இந்த பாடல்ல என்ன இருக்கு? சும்மா ஜாலியா தானே இருக்குன்னு நினைக்க கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. அதாவது பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கு. கத்திரிக்காய் என்ன பண்ணிருக்கு, எட்டி உதைச்சிருச்சான். அதாவது நீ பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போகாதப்பா, நம்ம வீட்லயே இரு. அப்புறம் அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிருச்சான். ஏன் அந்த பாட்டே கொஞ்சம் மாத்தி எழுதுவோம். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு, அம்மா வந்து கூப்பிட்டதும் வரமாட்டேன்னு சொல்லிருச்சு, கத்திரிக்காய் கொஞ்சினதும் சிரிச்சிருச்சு. இப்படி சொன்னா நம்ம உறவுகளை வளர்க்கணுங்கிற அடிப்படை எண்ணம் நம்ம பிள்ளைங்களுக்கு வரும்ல. ஏன்னா இது ஒரு ஜாலியா இருக்கிற ஒரு பாட்டு மாதிரி தான் தெரியும். ஆனா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வீட்டுக்கு போக கூடாதுங்கிற மாதிரியான பாட்டு தான் இது. அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதுவும் காலையில ஸ்கூல்ல பிள்ளைங்களை விட போதெல்லாம், என் பையன் யூகேஜி படிக்கிறான், யூகேஜிக்கு ஸ்கூல்ல விட போனேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் ரொம்ப பெரிய ஒரு அழகான டிராமா ஸ்கூல் வாசல்ல நடக்கும். ஏதோ பிள்ளைய கல்யாணம் பண்ணி அடுத்த வீட்டுக்கு அனுப்ப போற மாதிரி, ஏதோ அந்த மிலிட்ரிக்கு அனுப்ப போற மாதிரி பிள்ளைய கட்டி பிடிச்சி ஐ லவ் யூன்னு இந்த கண்ணத்துல ஒன்று கொஞ்சி அந்த கண்ணத்துல ஒரு முத்தம் கொஞ்சி, ஸ்கூல் தாண்டி போனோன்னே இந்த ஸ்கூல் வாசல்ல கேட்ல கம்பி கம்பியா இருக்கும், அது வழியா கை நீட்டி டாட்டா காட்டுவாங்க. அப்படி பிள்ளைங்களை பொத்தி பொத்தி நம்ம வளர்க்குறோம். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய அம்மா அப்பாக்கள்லாம் நம்மளை வளர்த்தாங்களா? நம்ம வளர்ந்தோம், நம்மளை யாரும் வளர்க்கல. இந்த ஒரு ஐடி எம்ப்ளாயி ஒருத்தர் வீடு இருந்தது, பக்கத்துலேயே ஒரு தாத்தா வீடு இருந்தது. அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன மரக்கன்று வாங்கி வளர்த்தாங்க. தாத்தாவும் அந்த மரக்கன்றை வளர்த்தாரு, ஐடி எம்ப்ளாயியும் அந்த மரக்கன்றை வளர்த்தாரு. நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்தாரு. இந்த ஐடி எம்ப்ளாயி 3 வேளையும் தண்ணி ஊற்றுவார், தேவையான உரத்தெல்லாம் போடுவார், எல்லாமே பண்ணுவார். ஆனால் அந்த தாத்தா ரொம்ப சரியாக பராமரிக்கலை. அது வாட்டுக்கு இருக்கட்டும் அப்படின்னு அவர் விட்டுட்டாரு. அந்த ஐடி எம்ப்ளாயி நல்லா பராமரிச்சுட்டு வந்தா அந்த செடி அழகாக புசு புசுன்னு இருந்தது. ஆனால் அந்த தாத்தாவோட செடி வாடி வதங்கி போய் தான் இருந்தது. ஒரு நாள் சரியான புயல். என்ன ஒரு ஆச்சரியம்னா, அந்த ஐடி எம்ப்ளாயியோட செடி இருக்குல்ல, புசு புசுன்னு இருந்த செடி, அது வேரோட சாஞ்சிருச்சு. இந்த வத்தலும் தொத்தலுமா இருந்த செடி அப்படியே இருந்தது. இந்த ஐடி இளைஞனுக்கு ஆச்சரியம், என்னடா அந்த தாத்தா ஒண்ணுமே பண்ணலையே, நம்ம தானே எல்லாத்தையும் பண்ணோம், எப்படி அந்த செடி மட்டும் நல்லா இருக்குன்னு தாத்தா கிட்ட போய் கேட்டார். தாத்தா சொன்னாரு, நான் ஒழுங்கா தண்ணி ஊத்தலப்பா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் தண்ணியே ஊத்துனேன், நீ 3 வேளையும் தண்ணி ஊத்துன, நான் சரியா தண்ணி ஊத்தாதனால அந்த செடி அதனுடைய வேரை மண்ணுக்குள்ளே ஆழமாக விட்டு அந்த தண்ணி எங்க இருக்குன்னு செடி தேட கத்துக்குச்சு. ஆனா அந்த ஐடி எம்ப்ளாயி என்ன பண்ணார், 3 வேளையும் வெளியில இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தார், அந்த செடி ஸ்ட்ராங்கா இல்லை. இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் என்ன பண்றோம், பிள்ளைங்களை பார்த்து பார்த்து வளர்க்குறோம். ஜூஸ் ஸ்நாக்ஸ் பக்கத்து வீட்டுக்கு அனுப்புறதில்ல, எழுத்த வீட்டுக்கு அனுப்புறதில்ல, எங்கேயும் அனுப்புறதில்ல. பிள்ளைய பத்திரமா ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு வளர்க்குற மாதிரி வளர்க்குறோம். அப்ப அந்த பிள்ளைக்கு எப்படி தைரியம் வரும்? தோல்வி என்றால் துவண்டு தான் போகும்.
ஏன்னா நம்ம அந்த ஆழமான வேரை ஊண்டுவதற்கான அந்த தைரியத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பதில்லை. எல்லாத்தையும் நம்மளே கொடுத்துட்டே இருந்தோம்னா பிள்ளைங்களுக்கு அந்த தைரியம் வராது. அந்த காலத்துல நம்ம பெரிய குடும்பமா தான் இருந்தோம். எல்லாத்தையும் பிள்ளைங்க சித்தப்பா கிட்ட கத்துக்கும், பெரியப்பா கிட்ட கத்துக்கும். ஒவ்வொரு உறவும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொன்றும் சொல்லி தரும். இன்னைக்கு பிள்ளைங்க உயர உயர பறக்கணும்னு, அந்த பட்டம் உயர உயர பறக்கணும்னு கீழே இருந்து கயிறு வச்சு அவங்கள நூல் வச்சு பிடிக்க மறந்து போயிடுறோம். அந்த நூலை வச்சு பட்டத்தை சரியா கட்டுப்படுத்தலைன்னா அந்த பட்டம் நம்மளுடைய பிள்ளைகள் ஏதோ ஒரு புதர்ல போய் கண்டிப்பா சிக்கிப்பாங்க. அதனால உறவுகள்கிட்ட தான் நம்ம பிள்ளைங்க கத்துக்க முடியும். இப்போ அந்த பெரிய குடும்பங்கள்ல என்ன ஒரு ஆச்சரியம்னா, கணவன் மனைவியை ஒரு 10 நிமிஷம் தான் பார்ப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கும். ஆனா 10 வருஷத்துல 10 புள்ள பெப்பாங்க. ஆனா இன்னைக்கு நாள் முழுக்க கூடவே தான் இருக்காங்க. தெருக்கு தெரு மகப்பேறு மருத்துவமனைக்கு பதிலா ஃபர்டிலிட்டி சென்டர் உருவான காலத்துல நம்ம இருக்கோம். அப்ப என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில் நாம் இருக்கிறோம்? தனித்துவம் வேணும், இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு நினைச்சு நம்முடைய உறவுகள்கிட்ட இருந்து தள்ளி போய் நம்ம ஒரு அமைதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழவில்லை என்பதற்கு இதுவே ஒரு சான்று. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. ஏன்னா அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் பார்க்காம தான் திருமணம் பண்ணாங்க. கரெக்டா? நம்முடைய ஐயாக்கள் அப்பத்தாக்கள்லாம் பார்த்ததே கிடையாது, மணமேடையில தான் பார்த்துப்பாங்க. ஆனால் ஒருவரை ஒருவர் பார்க்காமல் செய்த திருமணங்கள் தான் 5 தலைமுறைகளை பார்த்தன. ஆனா இன்னைக்கு 5 நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சாலும் நெஞ்சில பயம் வருது, தொடங்கியது தொடருமான்னு. ஏன்னா இன்னைக்கு நாள் முழுக்க போன் பேசுறாங்க. கல்யாணம் பேசி விட்டுட்டா போன் பேசினாலே பயமா இருக்கு. அன்னைக்கு பேசாம செஞ்ச திருமணம் தான் 70 பண்ணாங்க, 80 பண்ணாங்க, சந்தோஷமா இருந்தாங்க. இன்னைக்கு நாள் முழுக்க போன் பேசுறாங்க, விடிய விடிய போன் பேசுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் சண்டை போடுறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாத்தையும் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி முடிச்சிடுறாங்களே. அப்ப என்ன மாதிரியான தவறுகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்? அதுக்காக பேசவே கூடாதுன்னு சொல்லிடலாமா? ஏன்னா இன்னைக்கு மொபைல்லாம் வந்துருச்சு, பேச முடியாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப எங்க பிரச்சனை நடக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தா, எங்க எதிர்த்த வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணுடைய பேர் அஞ்சு. நல்லா படிச்சா, நல்லா வேலைக்கு போனா, பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டா. நான் ரொம்ப நாள் கழிச்சு அந்த பொண்ணை பார்த்தேன். பார்த்தோன்னே, என்னம்மா அஞ்சு சந்தோஷமா இருக்கியா அப்படின்னோடனே, நல்லா இருக்கேங்க்கா, ஹாப்பியா இருக்கேன்னு சொன்னான். சரி, எனக்கு அந்த கேள்வியை கேட்டு பார்க்கலான்னு ஒரு ஆசை. என்னம்மா கூட்டு குடும்பத்தில் தானே இருக்க அப்படின்னு கேட்டேன். சும்மா கேட்டு பார்ப்போமே அப்படின்னு. உடனே இந்த பொண்ணு சொன்னா, சரியான கோவம் வந்துருச்சு. என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? ஆமாக்கா, கூட்டு குடும்பத்தில் தான் இருக்கேன். இந்த காலத்தில் போய் என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்கன்னா, நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா? ஆமாம்மா, கரெக்ட் கரெக்ட், அத்தை மாமாவோட சேர்ந்து இருக்கிறதாமா நல்லதுன்னு சொன்னேன். உடனே இந்த பொண்ணு சொன்னா, அக்கா அத்தை மாமாவோட சேர்ந்து இருக்கிற அந்த கூட்டு குடும்பத்தை சொல்லலக்கா, நானும் என் கணவரும் சேர்ந்து தான் இருக்கோம், அந்த கூட்டு குடும்பத்தை சொன்னேன்றா. ஏன்னா இன்னைக்கு கூட்டு குடும்பம்ங்கிற அர்த்தமே பிள்ளைங்களுக்கு தெரியல. இந்த திருமணம் மன முறிவுகள் எல்லாம் வர்றதுக்கு என்ன ஒரு அடிப்படை காரணமா இருக்கு? ஐயா அவர்கள் கூட பேசும்போது சொன்னாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் அது பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வீட்டிலே பெண்ணியம் பேச கற்றுத் தருகிறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஃபெமினிசம் ஸ்டேஜில் பேசுறதெல்லாம் பார்க்குறோம். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பெண்ணியம் பேச கற்று தரோம். நீ ஏன் குழம்பு வைக்கணும், நீ ஏன் சோறு வடிக்கணும், நீயும் தான் சம்பாதிக்கிற, நீ ஒரு நாள் குழம்பு வச்சினா ஓ வீட்டுக்காரரை ஒரு நாள் சோறு வடிக்க சொல்லு அப்படின்னு வீட்டில் பெண்ணியம் பேச சொல்லித்தரோம். நீ என்ன சுடிதார் போட்ட ஸ்டவ்வா, நீ ஏன் அனுசரிச்சு போகணும் அப்படின்னு என்னென்னலாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதோ அதை பூரா பெண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். அந்த பிள்ளை அங்கே போனோடனே காலையில் எஞ்சி பல்லு விளக்குறதுல இருந்து மாமியார் வீட்டில் என்னெல்லாம் நடக்குதோ எல்லாத்தையும் அம்மா கிட்ட கரெக்டாக அப்டேட் பண்ணிடும். அப்டேட் பண்ணோடனே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் செய்யக்கூடாதுமா, கொஞ்சம் அனுசரித்து போகணும், அனுசரணையாக தான் இருக்கணும், அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம ஏன் அட்ஜஸ்ட் பண்ணணும்? அவர் 1 லட்சம் சம்பாதிக்கிறாருன்னா நீயும் 1 லட்சம் சம்பாதிக்கிற, நம்ம பார்த்துக்குவோம், நம்மகிட்ட இல்லாத காசு பணமா, நீ வா வந்துரு பார்த்துக்குவோன்னு எந்த இடத்தில் பெண் பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுக்க கூடாதோ அந்த இடத்தில் தைரியம் கொடுக்கிறோம். அதுதான் இன்னைக்கு மன முறிவுகளுக்கான அடிப்படை காரணமா இருக்கு. சரி, ஆம்பளை பிள்ளைய பெற்றவங்க, பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிருச்சு, 2 பேரும் ஒரு குடும்பமா இருக்காங்க, ஒரே வீட்டில் இருக்காங்களோ தனி வீட்டில் இருக்காங்களோ அது வேற விஷயம். ஆனா பிள்ளைங்களுக்கு ஆம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஆம்பளை பிள்ளைய பெற்ற அம்மா ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடணும். தப்பு கிடையாது, எல்லா விஷயத்தையும் நான் தான் செய்வேன், நான் எடுக்கிறது தான் டெசிஷன்னு நினைச்சா அது கண்டிப்பா தவறாதான் முடியும். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒன்றும் தெரியாது தான், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்களுக்குலாம் சமைக்க தெரியாது, எதுவும் பண்ண தெரியாம தான் கல்யாணம் பண்ணி வர்றாங்க.
அப்போ ஒரு நாள் அந்த மருமகள் பால் பாக்கெட்டை வீணாக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. பால் கெட்டு போச்சு. பால் கெட்டு போச்சே, இப்படி பால் காய்ச்சக்கூடாதுமா, இதை செய்யணும் அதை செய்யணும், இந்த கரண்டியில் பால் மோக்கணும், இவ்வளோ நேரம் குக்கர் வைக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, எல்லா விஷயத்துலையும் நம்ம தலையிட ஆரம்பித்தோன்னா 20 ரூபா பால் பாக்கெட்டை மிச்சம் பண்ண போய் 20 ஆண்டு கால திருமண உறவை நாம் முறிக்கிறோம் என்று அர்த்தம். அதனால ஆம்பளை பிள்ளைய பெற்ற பெற்றோர்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிருங்க. சரி, பெற்றோர்கள் செய்கின்ற அடுத்த தவறு என்னவா இருக்கு அப்படின்னா, இது கேட்கறதுக்கு கொஞ்சம் மன வலியாக தான் இருக்கும். எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில், நான் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், எங்கள் பக்கத்து வீட்டில் வனிதா அக்கா அப்படின்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுடைய மாமியார் அவங்க கூட தான் இருக்காங்க. வனிதா அக்கா, அவங்க ஹஸ்பண்ட், 2 குழந்தைங்க, அவங்க 4 பேரும் எங்கேயாவது வெளியில் போயிட்டாங்கன்னா, அந்த மாமியார் இருக்காங்கல்ல, அந்த பாட்டி ஒரு 70 வயசு இருக்கும். அவங்க வேகமாக எங்கள் வீட்டுக்கு வந்து காலிங் பெல் அடிப்பாங்க. காலிங் பெல் அடித்து அவங்க ஃபோனை என் கையில் கொடுத்து, இல்லைம்மா உன் ஃபோனில் இருந்தே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கொடுமான்னு சொல்லுவாங்க. யாருக்கு பேசுகிறாங்கன்னு பார்த்தா தன்னுடைய மகளுக்கு பேசுகிறாங்க. இப்போ அவங்களோட ஃபோனில் இருந்து கூட அவங்க மகளுக்கு பேச முடியாத ஒரு நிலை அந்த தாய்க்கு வந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா 70 வயசு ஆயிடுச்சு, அவங்க தன்னுடைய மகன் வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் ஒரு ஃபோன் தன்னுடைய மகளுக்கு கூட அவங்களோட சொந்தமாக சந்தோஷமாக பேச முடியல. அவங்க ஃபோனில் இருந்து பேசினா கால் ஹிஸ்ட்ரியில் மகன் வந்து கண்டுபிடிச்சிருவான், மருமகள் வந்து சண்டை போட்டுருவான்னு ஏன் ஃபோனில் வாங்கி பேசிட்டு போவாங்க. இதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் தெரியுமா? 60 வயசில் மகன், இது கேட்குறது கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் நம்ம இங்கே பேசலைன்னா எங்கேயுமே இதை பேச முடியாது. 60 வயசில் மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோன்னே தன்னுடைய சொத்து பணம் எல்லாத்தையும் மகன் பேரில் எழுதி வச்சுட்டு ஒருவேளை காஃபிக்காக மகன் வீட்டில் கையேந்தி நிற்கக்கூடிய நிலை பெற்றோர்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கு. நான் கேட்குறேன், என்ன அவசியம் இருக்கிறது, என்ன அவசரம் இருக்கிறது உங்களுடைய சொத்தை பிள்ளை பேரில் எழுதி வைக்கிறதுக்கு? நம்ம பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க தான், பார்த்துக்குவாங்க தான், ஆனால் அதை நீங்கள் 60 வயசுலேயே செய்யணும்னு அவசியம் கிடையாது. பிள்ளைய கூப்பிட்டு சொல்லுங்க, நான் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நான் வச்சுக்கிறேன்ப்பா, நான் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் உனக்கு தான்ப்பா, எல்லாத்தையும் வச்சுக்கன்னு சொல்லுங்க. எந்த அவசரமும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையின் இறுதி காலம் வரை சுயமரியாதையோடு தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்றால் அந்த பணமும் காசும் நம்முடைய பெயரில் தான் இருக்க வேண்டும். ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நான் இதை செய்யறத பார்க்குறேன். மகன் வீட்டில் மருமகள்கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தன்னுடைய ஆசைகளை கூட வெளிப்படுத்த முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அவசியம் நம்மளுக்கு கிடையாது. கரெக்டா? நம்ம வாழ்நாள் கடைசி வரைக்கும், ஏன்னா ஓடி ஓடி உழைச்சதெல்லாம் யாருக்காக? நம்முடைய பிள்ளைகளுக்காகன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அது நம்ம சந்தோஷமாக வாழ்கிறதுக்காகவும் நம்ம உழைச்சிருக்கோம். அதுக்கான உரிமை நமக்கு இருக்கிறது. ஏன்னா திருமணமான ஒரு பொண்ணை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், ஒரு அம்மாவை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேளுங்களேன். ஏன்னா ஃபஸ்ட்டு உங்கள் கணவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு கேளுங்க. அவருக்கு மல்லிப்பூ மாதிரி இட்லி பிடிக்கும், மெது மெதுன்னு ஊற்றி வச்சா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். உங்கள் பையனுக்கு என்ன பிடிக்கும்? மொறு மொறுன்னு தோசை ஊற்றி கொடுத்தா அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். உங்கள் மகளுக்கு என்ன பிடிக்கும்? அவளுக்கு நூடுல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அவளுக்காகவே நான் செய்ய கற்றுக்கிட்டேன். சரிம்மா, உங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும்? திருமணமான எந்த பொண்ணுகிட்ட இருந்தோம் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த கேள்விக்கு பதில் வராது. 365 நாளும் சமையல் அறையிலேயே முடங்கி கிடக்கும் பெண்கள், அதில் ஒரு நாள் கூட அவர்கள் தனக்காக சமைத்ததே இல்லை என்பதுதான் உண்மை நிலை. அதே மாதிரி ஆண்கள் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம், கால் கடுக்க நிற்கிறோம், வெயிலையும் கொஞ்சம் சாப்பிட நேரம் இல்லாம தூங்க நேரம் இல்லாம ஓடி ஓடி உழைக்கிறோம். ஆனால் அதில் 1 ரூபாய் கூட அவர்கள் தனக்காக சேமித்ததே இல்லை. இப்ப ஓடி ஓடி உழைக்கிறதெல்லாம் பிள்ளைகளுக்காகத்தான். ஆனால் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி செட்டில் பண்ணி கொடுத்துட்டோம்னா மிச்சம் இருக்கிற காசு நம்ம அனுபவிக்கிறதுக்கு. அந்த 60 வயசுக்கு மேலே நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னு தயவு செய்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு பிள்ளைகிட்ட கையேந்தி நிற்க வேண்டிய நிலை நமக்கு வேண்டாம். ஏன்னா ஆரம்பத்தில் இருந்தே தன்மானத்தோடு இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய நகரத்தார்கள். ஆனால் இன்னைக்கு பல குடும்பங்களில் 60-70 வயதில் அது இல்லாமல் போகி விடுகிறது என்ற வருத்தத்தில் நான் இதை சொல்கிறேன். இப்போ நம்ம குடும்பங்கள் கடைசி வரைக்கும் இனிமையாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னா, உறவுகள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்து போகணுன்னா அடிப்படையில் ஒரே ஒரு விஷயத்த செஞ்சால் போதும். நானும் என் ஃப்ரெண்டு காயத்ரியும் ஒரு ஷாப்பிங் மார்க்கெட்டுக்கு போயிருந்தோம், சூப்பர் மார்க்கெட்டுக்கு. அங்கே என்னோட பாஸ் வந்திருந்தார். அவர் ஒரு அமெரிக்க நாட்டுக்காரர், டக்குன்னு மனசில் பட்டதை சொல்லிடுவார். அவர் என் ஃப்ரெண்டை பார்த்தோன்னே சொன்னார், யூ லுக் வெரி நைஸ் அப்படின்னாரு.
அவங்க மனசில் பட்டதை சொல்லிடுவாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோடனே காயத்ரி அதுக்கு பதிலே சொல்லலை, அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. நான் காயத்ரி பார்க்குறேன், என் பாஸை பார்க்குறேன், பதிலே சொல்லலை. பாஸ் கிளம்பிட்டார். கிளம்பினோடனே நான் காயத்ரி கிட்ட கேட்டேன், ஏம்மா அவர் ஒன்றா பாராட்டுறாரு, தேங்க்ஸ் சொல்லலைனாலும் லைட்டாக ஒரு சின்ன சிரிப்பாவது சிரிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு காயத்ரி என்ன பதில் சொன்னா தெரியுமா? இதுவரைக்கும் யாருமே என்னை பாராட்டியதே இல்லை, அதனால் ஒருத்தர் பாராட்டும் பொழுது எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னான். இன்னைக்கு மனைவி வச்ச குழம்பு, அது குழம்பா ரசமானே தெரில, குழப்பத்தில் இருக்கும். அப்ப எப்படி இருக்கு குழம்புன்னு மனைவி ஆசையோட கேட்டா அசத்தல்னு கணவன்மார்கள் சொல்லணும். அதே மாதிரி கணவன்மார்கள் ஒரு 35,000 ஃப்ரிட்ஜுன்னு வச்சுக்கோங்க, பேரம் பேசி 30,000க்கு வாங்கிட்டாங்க. மனைவிமார்கள் கணவன்மார்களை பாராட்டணும். உங்களை விட யாருனாலும் 5,000 குறைச்சி பேசி வாங்கியிருக்கவே முடியாதுங்க, உங்களை மாதிரி திறமசாலி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் பாராட்டுவதில் தான் மன மகிழ்வு இருக்கிறது, அதில் தான் நம்முடைய ஆயுள் கூடுகிறது. சரி, பாராட்டுறதுக்கு முன்னாடி அடிப்படையில் பேச வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு 60 வயசு இருக்கிறவங்களெல்லாம் பார்க்குறேன், பேசுகிறதே கிடையாது. கணவன்மார்களுக்கு ஒரு ஃபோன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 60 வயசு இருக்கும், ஒரு 50 வயசு இருக்குன்னு ஃபோன் வருது. ஃபோனை எடுத்தோடனே சரி வை வர்றேன், 4 வார்த்தை பேசினாங்கன்னா அந்த பக்கம் பேசுறது யாரு? 30 வருஷம் முன்னாடி கல்யாணம் பண்ணாங்கல்ல வீட்டம்மா, அவ்வளவுதான். அதே மாதிரி வீட்டுக்காரர் வீட்டுக்கு வரும்போது நம்ம சீரியலை பார்த்துட்டே இருப்பாங்க, உள்ள வர திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, சீரியலை பார்த்துக்கிட்டே தோசை ஊத்தவ வேணாம் வெளியிலே சாப்பிட்டேன், சரி அவ்வளவுதான். கணவன்மார்கள் பேசுறதும் இவ்வளோதான், மனைவிமார்கள் பேசுறதும் இவ்வளோதான். இப்போ ஒருத்தர் பேசும்போது தான் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்க முடியும். ஏன்னா கல்யாணம் புதுசில் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கணவன் ஆஃபீஸில் நடக்கிறத பூரா வீட்டுக்கு வந்து சொல்லுவார், இன்னைக்கு என் பாஸ் அப்படி சொன்னார் தெரியுமா, என்னை திட்டாரு தெரியுமா அப்படின்னோடனே மனைவி கேட்பாங்க, அவர் எப்படி உங்களை திட்ட போச்சு? அந்த அம்மாவுக்கு எதுவுமே புரியாது, எதுக்கு திட்டினாங்கன்னே தெரியாது, ஆனால் அவர் எப்படி திட்ட போச்சு அப்படின்னு நாக்கு மேலே பல்ல போட்டு கேட்பாங்க. அதே மாதிரி மனைவி கல்யாணம் ஆன புதுசில் எழுத்த வீட்டில் மீன் குழம்பு வச்சாங்க, பக்கத்து வீட்டில் மயில் கோலம் போட்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் மனைவி சொல்லிகிட்டே இருப்பாங்க, கணவன் கேட்டுகிட்டே இருப்பார். ஆனால் நாளாக பேச்சுவார்த்தை குறைஞ்சு போயிடுது. அதுவும் அந்த 50 வயசுக்கு மேலே என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் பேசுகிறாங்க. கணவன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே டீ போடுறியா, இட்லி ஊத்துறியா, அவ்வளவுதான் பேச்சுவார்த்தையே நடக்கிறது. அப்போ ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் ஒருத்தர் பாராட்டுங்கள், அடிப்படையில் பேசுங்கள். நம்முடைய நகரத்தார் சமூகம் தழைக்க குறைந்தது 2 குழந்தையாவது பெற்றுக்கொள்ளுங்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம்.